வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி கேஸே வரும் வரங்களில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். மனோஜும் ரோகிணியும் அந்த ஹவுஸ் ஓனருக்கு அவங்க ஃப்ராடுன்னு கூட தெரியாமல் 30 லட்ச ரூபாயை கொடுத்துட்றாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நாளைக்கு வந்துடுங்க, எல்லாமே பக்காவாக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கிடையில் முத்துட்ட மனோஜ் இப்போ போகிறாங்களே அவங்க தான் ஹவுஸ் ஓனர் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரன்னு சொல்கிற அவங்க என்னடா வாடகை காரில் போகிறாங்க, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு முத்து. விஜயா சொல்கிறாங்க, இவனுக்கு வேறு வேலையே கிடையாது, இப்படி தான் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் இப்போது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ரோகிணியும் மனோஜுமே போகிறாங்க. ஜீவாவுக்குமே ஒரு வேலை விஷயமா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் முத்துவை கூட்டிகிட்டு போகிறாங்க. மனோஜ் ரோகிணியை பார்த்த உடனே யார் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னு அவங்க முகத்துலேயே முழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு புலம்புறாங்க. யாருங்க பார்த்து நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. அங்கே நிற்கிற ரோகிணியை கை காமிச்சு இவங்கள தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜீவா. முத்துமே ரோகிணியை தெரிஞ்சுக்காத மாதிரி காமிச்சிக்கிறாரு. அப்படி என்னங்க பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படின்னு கேட்குறாரு. ஜீவா பழைய விஷயங்களை சொல்லும்போது மனோஜுக்கு கொடுத்த 30 லட்சம் ரூபாய் பற்றியுமே சொல்லிடுறாங்க. ஆக மொத்தம் இந்த ஃப்ராடு அப்பாவோட பென்ஷன் பணத்தை திருப்பி வாங்கிட்டு தான் போய் சொல்லிட்டு திடீரானா அப்படின்னு முத்துவுக்கு உண்மை தெரிய வந்துடுது. இதுக்கிடையில் வீடு ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக மனோஜும் ரோகிணியும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் ஹவுஸ் ஓனர் வரலன்னதும் அவங்களுக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் வருது. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் இப்போது மனோஜும் ரோகிணியும் விசாரிக்கிறாங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, நீங்கள் சொன்ன அட்ரஸில் இருக்கிற வீடு இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் வரப்போகுதுன்னு எந்த டீட்டெயிலுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட மனோஜுக்கும் ரோகிணிக்கும் தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிடுது. 2 பேருமே நேராக கிளம்பி அந்த புது வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே வேறு ஒரு ஆள் இருக்கிறத பார்க்குறாங்க. மனோஜ் கோபமாக அந்த வீட்டில் இருக்கிற ஆள்கிட்ட, யாருங்க நீங்கள், இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க, வீட்டோட சாவி ஏன்டல இருக்குது, இது என்னோட வீடு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அந்த ஆள் கோபப்படுறாரு. என் வீட்டுக்குள்ளே வந்து இது ஓ வீடுன்னு எவ்வளோ தைரியமாக சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. மனோஜ் சொல்கிறாரு, நான் இந்த வீட்டுக்காக 30 லட்சம் ரூபாய் ஹவுஸ் ஓனர்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்ட அந்த ஆள் கேட்குறாரு, இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் நான் தான், நீ யார்கிட்டையும் அட்வான்ஸ் கொடுத்த அப்படின்னு கேட்குறாரு. மனோஜ் இப்போ அந்த ஹவுஸ் ஓனரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. நீ சொல்கிறவங்க இந்த வீட்டில் தான் இத்தனை மாதமாக குடியிருந்தாங்க, இப்போ தான் எனக்கு கொடுக்க வேண்டிய 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் அவங்க ஏமாந்து போன விஷயமே தெரிய வருது. ரோகிணியும் மனோஜும் இப்போது ரொம்ப அப்செட்டாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே ரோகிணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னமாச்சு ரோகிணி, ஏன் அழுற அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. நடந்த விஷயங்களை பற்றி இப்போது ரோகிணியும் மனோஜும் வீட்டில் சொல்கிறாங்க. அதான் முத்து அத்தனை தடவை சொன்னான்ல, அந்த ஹவுஸ் ஓனர் மேலே ஏதோ எனக்கு சந்தேகம் இருக்குன்னு நீ கொஞ்சமாவது கேட்டிங்களா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. மீனா கூட நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கும்போது சகுனம் சரியில்லை, அப்புறமா கொடுத்துக்கலான்னு சொன்னப்போ கூட நீங்கள் 2 பேரும் மீனாவை அவமானப்படுத்தி அனுப்பிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. வீடு முடிக்கிற விஷயத்தில் கவனமாயிருங்க அப்படின்னு நான் சொல்கிறப்பெல்லாம் நீங்களாம் கோவப்பட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. டீலர்ஸ்டேருந்து நான் காசு வாங்கியிருக்கிறேம்மா, இந்த 30 லட்சம் ரூபாயை நான் சந்தோஷி சாருக்கு கொடுக்கணுமா, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா அப்படின்னு மனோஜ் புலம்புறாரு. அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.